தொப்பம்பட்டி மேற்கு ஒன்றியம் அக்கரைப்பட்டி ஊராட்சி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குக்கிராமத்தையும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதே நமது திராவிட மாடல் ஆட்சியின் முதன்மை நோக்கமாகும். அந்த வகையில் நமது அக்கரைப்பட்டி ஊராட்சி மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் கடந்த சில ஆண்டுகளில் அரசு மேற்கொண்ட மிக முக்கியமான மக்கள் நலத்திட்டங்கள் இங்கே விரிவாக காண்போம். ரூபாய் 62.50 லட்சம் மதிப்பீட்டில் நரிக்கல்பட்டியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 52.70 லட்சம் மதிப்பீட்டில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் புதிய வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளன. ரூபாய் 51 லட்சம் மதிப்பீட்டில் நரிக்கல்பட்டியில் சிமெண்ட் சாலை, தார் சாலை மற்றும் பேவர் பிளாக் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. நாங்கள் ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதி அக்கரைப்பட்டி ஊராட்சியிலிருந்து குடியிருக்கிறோம். இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு வருஷமாக வீடு கட்டி இங்கே இருக்கிறோம். எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் 2 பேருக்குமே கண் பார்வை தெரியாது. நாங்கள் இந்த பெனாயில் இதெல்லாம் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல ரோடு முன்னாடி போடாமல் இருந்தது. பூரா குண்டும் குழியுமாக நடந்து போய் வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. அமைச்சர் அவங்கள்ட்ட கேட்டோம். அவங்க எங்களோட வேண்டுதலை ஏற்று எங்களுக்கு சிமெண்ட் ரோடு போட்டு நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த உதவியை செஞ்ச அமைச்சருக்கும் முதல்வருக்கும் எங்க மனசார நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரூபாய் 46 லட்சம் மதிப்பீட்டில் நரிக்கல்பட்டியில் வாரச்சந்தை அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 19.70 லட்சம் மதிப்பீட்டில் அக்கரைப்பட்டியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 18.99 லட்சம் மதிப்பீட்டில் ஊரக வீடுகள் பழுது நீக்கும் திட்டத்தின் கீழ் வீடுகள் சீரமைக்கப்பட்டுள்ளன. என் பேர் ராஜேஸ்வரிங்க. ஒட்டஞ்சத்திர தொகுதி, திண்டுக்கல் மாவட்டம், அக்கரைப்பட்டி ஊராட்சி. இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வீடுகளாக கட்டி கொடுத்தாங்க. இந்த 10 வருஷத்துக்கு இப்போ வீடுகளாக ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மராமத்து இந்த ஆட்சியில் மராமத்து பண்ணி கொடுத்து இப்போ வீடுகள்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. அதே போல் ரோடுக நல்ல முறையாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு தேவையான வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆட்சியில் அமைச்சர் சக்கரவாணி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரூபாய் 14.82 லட்சம் மதிப்பீட்டில் தூய்மை பணிகளுக்காக பேட்டரி வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளது. ரூபாய் 13.57 லட்சம் மதிப்பீட்டில் அக்கரைப்பட்டியில் அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் கிருமி நீக்கம் செய்யப்பட்ட குடிநீர் RO பிளான்ட் வசதி செய்யப்பட்டுள்ளது. வணக்கம், என் பேர் செல்வகுமார். நான் அக்கரைப்பட்டி ஊராட்சியில் வச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ TMK ஆட்சி மூலயமா எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய வீடு பராமரிப்பு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்ல போர் தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ என்னென்னா TMK சப்போர்ட்டில் 5 ரூபா குடி தண்ணி போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த நோயும் இல்லாத ஊர் பொதுமக்கள் நல்லாவே இருக்க பராமரிப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம வெளியில் தண்ணி கேன் வாங்கினோம்னா 40 50 ரூபா செலவாகும். இதுவே நம்ம இங்கே RO வாட்டரில் 5 ரூபா ஓட்டோம்னா 25 லிட்டர் நமக்கு தண்ணி கிடைக்கும். அதனால் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெளியில் காசு செலவு பண்ணுறத விட இது நல்லா பெஸ்ட்டாகவே இருக்குது. ரூபாய் 8.89 லட்சம் மதிப்பீட்டில் பள்ளிகள் புதுப்பிக்கப்பட்டு விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 8.50 லட்சம் மதிப்பீட்டில் அக்கரைப்பட்டியில் கதிரடிக்கும் களம் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 8 லட்சம் மதிப்பீட்டில் அக்கரைப்பட்டியில் கலையரங்கம் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 7.10 லட்சம் மதிப்பீட்டில் அக்கரைப்பட்டியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 7.09 லட்சம் மதிப்பீட்டில் அக்கரைப்பட்டி குளம் ஆழப்படுத்தப்பட்டு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. ரூபாய் 4.25 லட்சம் மதிப்பீட்டில் கலையரங்கம் முன்பு சிமெண்ட் தளம் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 2 லட்சம் மதிப்பீட்டில் மகளிர் சுகாதார வளாகம் சீரமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 1.58 லட்சம் மதிப்பீட்டில் நரிக்கல்பட்டியில் நூலகம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் வெறும் எண்கள் மட்டுமல்ல, அக்கரைப்பட்டி ஊராட்சி மக்களின் முன்னேற்றத்திற்கான சான்றுகள். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்ற அண்ணா மற்றும் கலைஞரின் வழியில் நமது ஊராட்சியின் ஒவ்வொரு வீதியிலும் வளர்ச்சியை விதைத்திருக்கிறது இந்த ஆட்சி. மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலில் இளைய சக்தியாய் எழுச்சி கொள்ளும் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பேராதரவுடன் நமது தொகுதியின் வளர்ச்சியை தோளில் சுமக்கும் அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவோம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.